நான் பச்சை மிளகாய் 1/4 கிலோவுக்கு அதிகமான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிளகாயெல்லாம் நல்லா கழுவி நீட்டாக கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த காம்பு நமக்கு தேவை, ஆனால் இந்த குச்சி நீட்டிகிட்டு இருக்கிறது அது நமக்கு தேவையில்லை. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிளகாய் எல்லாமே காம்பை கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த மிளகாயில் நடுவில் இந்த மாதிரி கிழிச்சு விட்டுக்கலாம். நம்ம தயிர் போட்டு ஊற வைக்கும்போது அந்த தயிர் உள்ளே போய் நல்லா இறங்குறதுக்காக இந்த மாதிரி எல்லா மிளகாயிலையும் நல்லா கிழிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பச்சை மிளகாயும் நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். அடுத்து தவை வச்ச தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து வெந்தயம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கும்ல, இது நம்ம சேர்த்துக்கும் போது வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தயிர் பத்தலைன்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் தான் நம்ம ஊற வச்சு அகெயின் இதை பரட்டி காய வைக்க போகிறோம். அதுக்காக தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பில்லை. அவ்வளோதான், மிளகாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போது இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மிளகாய் நான் 2 நாள் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை நான் வெயிலில் காய வைக்கிறேன். இதில் நான் வெந்தயம் போட்டிருக்கனால கொஞ்சம் வளவளப்பு இருக்கும். நீங்கள் வெந்தயம் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதை பண்ணிட்டிங்கன்னா இந்த காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த வளவளப்பு தன்மைலாம் இல்லாமல் இருக்கும். நான் இந்த பெரட்டி வச்ச இந்த சட்டியில் தயிர் அவ்வளோதான் கரெக்டாக இருந்ததுனால தயிர் உறிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா தயிர் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் இந்த தயிர்லேயே நீங்கள் போட்டு பிசைஞ்சு காய வைக்கணும். என்கிட்ட தயிர் இல்லாதனால நான் அப்படியே காய வைக்கிறேன். ஒரு 3 நாள் நல்லா காயட்டும். நல்லா முறுவலாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது 3 நாள் வெயிலில் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி உடைச்சா உடையுது. இது அவ்வளோதான், இது ரெடி. நம்ம இனிமேட்டு இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.